என்னடி சொல்றீங்க? பார்வதிக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா நந்தினி, அந்த சமையல்காரி இப்ப முன்ன மாதிரியே இல்ல. முன்னாடி எல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் அவ்வளவும் வாங்கிட்டு ஒரு வார்த்தை திரும்பி பேச மாட்டா, அழுதுகிட்டே போயிடுவா. இப்ப என்னடானா எதுக்கு எடுத்தாலும் முறைக்கிறா, மரியாதை இல்லாம பதில் பேசுறா, எல்லாத்துக்கும் மேல கைய வேற ஓங்குறா. ஆதிக்கும் அந்த சமையல்காரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியில ஒவ்வொரு முறையும் நான் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கேன் நந்தினி. தோல்விய பார்த்து சோர்ந்து போயிட்டோனா அப்புறம் நாம நினைச்சதை அடையவே முடியாது ஆண்டி. நம்பிக்கையை இழந்துராதீங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தைரியம், துணிச்சல், நம்பிக்கை தான் மூலதனம். ஆதி வாயில இருந்தே உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் அவ என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டியான்னு கேட்டு அவனை ஏத்தி விட்டேன். அவன் என்னடான்னா அதுக்கும் மேலன்னு சொல்லி என்ன குழப்பி விட்டான். சரி, அவன் தான் உஷாரா இருக்கானு இந்த சமையல்காரி வாயில இருந்து வார்த்தையை பிடுங்கிறதுக்காக அவளை கொஞ்சம் ஏத்தி விடலான்னு மித்ராவை வச்சு பிளான் போட்டேன். கடைசியில அதுவும் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. எந்த ஒரு பொண்ணும் அவள ஆசை நாயகின்னு சொல்றத பொறுத்துக்க மாட்டான். அந்த வகையில பார்த்தா பார்வதி எமோஷனல் ஆகி மித்ரா அடிச்சது, மித்ரா கழுத்து பிடிச்சது எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த எமோஷனலோட பார்வதி நான் ஒண்ணு ஆதியோட ஆசை நாயகி இல்ல, அவர் லவர் தான்னு சொல்லிருக்கலாம், இல்ல பொண்டாட்டின்னு சொல்லிருக்கலாம். அப்படி எதுவும் சொல்லாம நான் யாருன்னு தெரியுமான்னு கேள்வியோடு முடிச்சதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்காண்டி. மித்ரா அவளை ஆசை நாயகின்னு சொன்னதும் அந்த சமையல்காரி கோவப்பட்டு நான் ஒன்னும் ஆசை நாயகி இல்ல, ஆதி கையால தாலி கட்டிக்கிட்டவன்னு சொல்லுவான்னு பார்த்தா கடைசியில சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே உண்மையை மறைச்சிட்டா. என்ன சொல்றீங்க ஆண்டி? ஆமா நந்தினி, எனக்கு என்னமோ ஆதிக்கும் இந்த சமையல்காரிக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் தான் தோணுது. ஆனா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு தான் தெரியல. அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க ஆண்டி. பார்வதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். எப்படி நந்தினி? என்ன ஏற்பாடு? வெயிட் பண்ணி பாருங்க. தங்கச்சி பார்வதி கிட்ட இன்னைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் சமைக்க சொல்லி ஒரு வாரத்துக்கு ஃபுல் கட்டுற வேண்டியதான். வனஜா வனஜா வேற உட்காந்துருக்காளே, நமக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு இன்சல்ட் பண்ண மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு பார்த்தா முழிக்க வேண்டியதா போயிருச்சே. சரி விடு, நம்மளுக்கு வனஜா மூஞ்சி முக்கியமா இல்ல சோறு முக்கியமா? சோறு தான் முக்கியம். கௌரவத்தை நினைச்சா கை நினைக்க முடியாதா வடிவேலு? என்னடா இது, நம்ம வந்தது கூட தெரியாம பலமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. என்ன யோசிச்சுட்டு இருப்பா? கையில வேற கேரம் போர்டு ஆடிட்டு இருக்கா. சரி போய் கேப்போம். விரல வேற ரொம்ப நேரமா ஆட்டிக்கிட்டு இருக்காளே, ஒருவேளை தம்புரா கிளாஸுக்கு எங்கன்னா போறாளோ? தங்கச்சி பார்வதியை வேற காணோம், எங்க போச்சுன்னு தெரியலையே. வனஜா, வடிவு நீ இப்ப வந்த? ஐயோ, பார்வதி தங்கச்சி எங்க போச்சுன்னே தெரியலையே. வனஜா, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன பலமான யோசனை? இப்ப மூஞ்சி அப்படி காட்டுற? ஆமா, எந்த குடியை கெடுக்க இப்படி பலமா யோசிக்கிற? என்ன சொன்ன? சாரி வனஜா, எந்த கோட்டையங்கிறது டங்கு ஸ்லிப் ஆகி எந்த குடியேன்னு வார்த்தை மாறி போச்சு, மன்னிச்சிருமா. டங்கு ஸ்லிப் ஆகும். உனக்கு டங்கு ஸ்லிப் ஆன மாதிரி எனக்கு கொய் ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன் மூஞ்சி இடம் மாறிடும். பரவாயில்லையா? நாக்கு குருசியா சாப்பிடலான்னு வந்தா நம்ம வாயில சனி பகவான் சப்ளாங்கால் போட்டு உக்காந்துருக்கானே. இப்ப என்ன பண்றது? பார்வதி எங்கன்றதை எப்படி கேக்குறது? ஸ்ட்ரெயிட்டா கேட்டா திட்டுவால. இப்ப எதுக்கு வனஜா கோச்சிக்கிற? நமக்குள்ள கொடுத்து வாங்குறது புதுசா என்ன? கிச்சன்ல வேற பார்வதி தங்கச்சியை காணோம், எங்க போயிருக்குன்னே தெரியலையே. என்ன வனஜா, இன்னும் உனக்கு கோவம் போலையா? போல தெரியுது. ஆமா,
என்ன நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க? வீட்டுல யாரும் இல்லையா? யார் இருந்தா என்ன, இல்லனா உனக்கு என்ன? நீ என்ன பார்க்க தானே வந்த? ஆமா, இந்த மூஞ்ச பார்க்க முடியாம தான் என் மாமனே வெளிநாட்டுக்கு போயிட்டான். இதுல உன்ன வர நான் பார்க்க வரேனா? பார்வதி கையால ஒரு வாய் சாப்பிடலான்னு வந்தேன், நடக்காது போல் இருக்கு. ஆமா வனஜா, உன்னை தானே பார்க்க வந்தேன். எனக்கு இந்த ஊர்ல சொந்தம்னு சொல்லிக்க நீ மட்டும் தானே இருக்க. 1000 தான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ரத்த சொந்தம் இல்லையா? நீ எல்லாம் எனக்கு தங்கச்சி ஆச்சே, அப்ப உன்னதானே பார்க்க வருவேன். பார்வதி எப்போ வரும்னு தெரியலையே. ஆமா, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்க ஆள் இல்ல. எங்க பார்வதியை காணோம்? அவ இங்க இருக்கா. அவ சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பியாச்சு. எது? வேலையை விட்டு பார்வதியை அனுப்பிச்சிட்டியா? நீ எதுக்கு இவ்ளோ ஷாக் காட்டுற? பின்ன அவ என்கிட்ட ரொம்ப நாளா திமிர் காட்டிக்கிட்டே இருந்தா. அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு நானும் பிளான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு அமைஞ்சது. விடுவனா அப்படியே அனுப்பிட்டேன். என்ன வனஜா இப்படி பண்ணிட்ட? பார்வதி இருந்தா வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். என் சோத்துல இப்படி மண்ணள்ளி போட்டிய. எப்ப பாரு சோறு சோறு சோறு, வேற எதுவுமே தெரியாத உனக்கு? பீஸா பர்கர்லாம் நான் சாப்பிட மாட்டேன். மூட்டை. ஆமா, இப்ப பார்வதி எங்க இருக்கா? அவுட் ஹவுஸ்ல இருப்பா, இல்லன்னா ஆபீஸ்ல இருப்பா. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே கேட்டுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல வனஜா, ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கு. அதான் பார்வதி கையால வாய்க்கு ருசியா சாப்பிடலான்னு வந்தேன். அதை நீ கெடுத்துட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன வடிவு நீ சாப்பாட்டுக்கு போய் இப்படி கவலைப்படுற? சமையல்காரி இல்லனா என்ன? உன் தங்கச்சி நான் இல்ல? உனக்கு வேண்டியதெல்லாம் வாய்க்கு ருசியா நான் சமைச்சு போடுறேன். நல்லா சாப்பிடு, கவலைப்படாத. எது? நீ சமைக்க போறியா? எதுக்கு? ஏற்கனவே செத்து போனாக்க அடக்கம் பண்றதுக்கா? என்ன சொன்ன? இங்க பாரு, நான் ஒண்ணு உன்ன பார்க்க வரல, பார்வதி கையால சாப்பிடலான்னு வந்தேன். சிக்க மாட்டேனே. அப்படி போறத பாரு. குண்டா குண்டா வா, மறுபடியும் இங்க வருவல்ல. மறுபடியும் இங்க சோத்துல விஷத்தை வைக்கிறேன். கணேசா, சாப்பாடு எடுத்து வச்சாச்சு, அப்பாவை கூட்டிட்டு வா. அக்கா, வாசனையே தூக்குதே. இது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணி வச்சிருக்க. இது எல்லாமே எனக்கே வாக்கா? ஆமாடா, எல்லாம் உனக்குதான். நீ விரும்பி சாப்பிட வேண்டாம், பார்த்து பார்த்து சமைச்ச. நல்லா சாப்பிடு. ஒரே பசிக்கா, இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரு புடி பிடிச்சிடுறேன். அப்பா தட்டு கொடுங்க. டேய் டேய் டேய், வைடாங்க. அத வை, கீழ வை. நல்லா இருக்கும்பா. நல்லா தான் இருக்கும், வை, கீழ வை. போய் போ. அடடே, சரியான நேரத்துல தான் வந்திருக்க போல் இருக்க. நானும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாமா? வாங்கண்ணே. வாங்க தம்பி, வாங்க வாங்க. ஐயோ, கீழே உட்காராதீங்க, பாய கொண்டு வாடா. ஆனா பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம வீட்டுல என்ன பாய் வெட்டி கிடக்கு. தம்பி அதை எடு. நீ எடுக்கலாட்டா, நானே எடுத்துக்கிறேன். என்ன கோக்கமா? ஐயோ, வாசனையே பிரமாதமா இருக்கு. இதெடுமா, இதெடு. ஆஹா, கேரட் பொரியல் வந்தது வீண் போல. தங்கச்சி, எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு வச்சிருக்கிய. நான் சாப்பிட வருவேன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு. அம்மா ஞாபகம் வந்துருச்சு தங்கச்சி. நீதான் என்ன பார்த்த முதல் நாளே சொன்னியே, எப்போ வேணா சாப்பிடுவாங்க, உங்களுக்கு வேண்டியதை நான் சமைச்சு தரேன்னு. அதனாலதான் உன் கையால சாப்பிடலான்னு ஆசையா ஓடி வந்தேன். ஓடி வந்ததுல 2 கிலோ குறைஞ்சிச்சுன்னா பாரு, அதான் இங்க சாப்பிடலான்னு வந்தேன். ஆனா நீ இப்ப சமைக்கிறது இல்லைன்னு வனஜா சொல்லிச்சே. அவன் போய் சொல்லுவான்னு எனக்கு தெரியும், அதனால நான் அதை நம்பல. அது கையால சமைச்சு தரேன்னு வனஜா சொல்லிச்சு. நான் தான் உன் சமையல வேணா ஒண்ணு வேணான்னு ஓடி வந்துட்டேன். நீங்க என்ன பார்க்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருங்கண்ணே, உங்களுக்கும் தட்டு எடுத்துட்டு வரேன், நீங்களும் சாப்பிடுங்க. அட பரவாயில்லம்மா, நீங்களே உங்களுக்குன்னு அளவா தான் சமைச்சிருப்பீங்க. நான் வேற சாப்பிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு பத்தாம போயிடும். இல்லண்ணே, எனக்கு என்னமோ இன்னைக்கு மனசுக்கு பட்டுச்சு, விருந்தாளிங்க யாராவது வருவாங்கன்னு. அதனால எல்லாமே அதிகமா தான் செஞ்சிருக்கேன்.
அப்படியே பத்தலனாலும் ரைஸ் மட்டும் தானே, அத குக்கர்ல வச்சுட்டா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நீங்க சாப்பிடுங்கண்ணே. ஆமா தம்பி சாப்பிடுங்க. அம்மா தட்டை எடுத்துட்டு வாமா. நீ இவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குறதுனால சாப்பிடுறேன். சரிம்மா நீ போய் தட்டு எடுத்து. ஆனா இருமா, அதுக்கு நீ எவ்வளவு தூரம் போவ? தட்டு எடுத்து நானே போட்டுக்கிறேன். அந்த தட்டு தான்மா, அதுலயே போடு. ஐயோ லேட் ஆகுது. ஐயோ நீ ரொம்ப கஷ்டப்படுற, குடுமா. புடி பிடிச்சிட வேண்டியதுதான். இரு கூட நான் போடுகிறேன். கேரட் பொரியல். ஐயோ உங்களுக்கு போலியா? இந்தாங்க போதுமா? போதும் போதும். தம்பி உனக்கு இந்தா, இதுக்கு மேல நீ கேட்டாலும் கிடையாது. சரி சாம்பார் குழம்பு இல்லாமலே சாப்பிட்டுலாம் போல இருக்கு. சாம்பாரம்மா இரு போர் போட்டுக்கிறேன். அவருக்கு போதும். இப்ப இந்த பள்ளத்துல ஊத்துமா. டேய் தம்பி, பள்ளத்துல ஊந்துற போறா, அப்புறம் தூக்க நம்ம ஊர்ல மிஷின் கண்டு முடியல. காட்டுறேன். சாப்பிடும்போது பார்க்காதரா, வயிறு வலிக்கும். அருமை தங்கச்சி, எங்க அம்மாவோட கைப்பக்குவம் கொஞ்சம் கூட மாறவே இல்லம்மா, உனக்கு அப்படியே இருக்கு. சாப்பிடுறா தம்பி. சாப்பிடுற விஷயத்துல வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ண கூடாது. இங்க பாரு, அண்ணன் எப்படி சாப்பிடுற அதை பார்த்து அப்படியே சாப்பிடு. ஏமா அது எதுக்கு தனியா எடுத்து வச்சிருக்க? எனக்கு வைக்கவே இல்ல. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் மச்சான். அப்புறம் போடுகிறேன். தங்கச்சி, கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருமா. என்னென்ன சொல்றீங்க? வீட்டுக்கு அந்த விருந்தாளிங்க சந்தோஷமா சாப்பிட்டு மனச வயிறம் நிறைஞ்சு ஏப்ப விடும் போது கடவுள் சாப்பாடு போட்டவங்கள ஆசீர்வதிச்சிட்டாருன்னு அர்த்தமா. வாழ்க்கையில வர பிரச்சனைகள் நினைச்சு நீங்களாம் பயந்துட்டு இருக்கலாம். ஆனா மனசார சொல்றேன் தங்கச்சி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களை காப்பாத்த கடவுள் ஓடோடி வருவார். பிரச்சனை எல்லாம் உங்களை ஒண்ணும் பண்ணாதுமா. எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருங்க. தம்பி, நீங்க வனஜாமா சொந்தக்காரங்கன்றதுனால நான் உங்களை வனஜா மாதிரி இருப்பேன் நினைச்சீங்களாப்பா? என்ன அப்படி பாக்குறீங்க? பார்வதி எனக்கு தங்கச்சின்னா நீங்க எனக்கு அப்பா தானே. நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல? தாராளமா கூப்பிடலாம் தம்பி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்படியே ஜெகன்மோகன்ல ஒரு ஹீரோ மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்கப்பா. ஐயா என்னப்பா, ஏன் கத்திரிக்காயெல்லாம் தனியா எடுத்து வைக்கிறீங்க? சாம்பார்ல கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். கொடுங்க, நான் இருக்கும்போது அதெல்லாம் ஒதுக்கூடாது. அப்படா போதுமா? போதும். சூப்பர்மா. ஆமா, கையெங்கம்மா கழுவுறது? தட்லியே கழுவிக்கோங்கண்ணா. அது அனாவசியம். எந்தெந்த வேலையை எங்கெங்க செய்யணுமோ அங்கங்கதான் செய்யணும். புரியுதா? நீ எங்க கை கழுவணும்னு காட்டு, நான் அங்கேயே வந்து கழுவிக்கிறேன். புல்லா சாப்பிட்டதெல்லாம் எந்திரிக்க முடியல. தம்பி, நான் மிச்சம் வச்சது மிச்சம் வைக்காம புல்லா சாப்பிடுறா. ஐயோ வந்துட்டாளா? எப்ப வந்தான்னு தெரியலையே. நந்தினி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன் நந்தினி, உடனே கிளம்பி வாங்கன்னு அவ்வளோ அவசரமா கால் பண்ணியே? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா ஆண்டி, முக்கியமான விஷயம்தான். என்ன விஷயம் நந்தினி? ஆதிக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா நந்தினி, நான் கூட நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஏது பண்ணி வச்சிருக்கன்னு உன்கிட்ட கேட்கணும் தான் இருந்தேன். என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? அங்க பாருங்க.
ரிஷி, இவங்க தான் வனஜா ஆண்டி. தெரியும் மேடம், அதான் ஏற்கனவே போட்டோ காட்டியிருக்கீங்களே. போட்டோ? வணக்கம் மேடம், நான் ரிஷி. ஆ, வணக்கம். பார்வதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைன்னு கண்டுபிடிக்க நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, அது இந்த ரிஷி தான். ஓ, இவரு டிடெக்டிவா? டிடெக்டிவ் இல்ல ஆண்டி, பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இவர்தான். என்ன சொல்ற நந்தினி? இது கொஞ்சம் ஓல்டு டெக்னிக் தான் ஆண்டி, பட் ஆல்வேஸ் கோல்ட் டெக்னிக். பார்வதி ஒரு சென்டிமெண்ட் இடியட். அவங்க அப்பா சுந்தரமும் அப்படிதான். முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி, வைரத்தை வைரத்தால அறுக்கிற மாதிரி. பார்வதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத, அந்த சென்டிமெண்டான விஷயத்த அதே கல்யாண சென்டிமெண்ட்டை வச்சு வெளியில கொண்டு வர போறேன். இதான் என்னுடைய பிளான். சூப்பர் நந்தினி, கரெக்ட் தான். அந்த சமையல்காரியும் அவ அப்பனும் சரியான சென்டிமெண்ட் இடியட்ஸ் தான். அவங்களுக்கு நீ செஞ்சிருக்கிற இந்த சென்டிமெண்ட் அட்டாக் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். உண்மையெல்லாம் எப்படி கடகடகடன்னு வெளியே வந்து விழப்போது பாரு. ரிஷி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ரிஷி. தேங்க்யூ மேடம். நீ போலாம். வரேன் மேடம். ஐடியா நல்லா தான் இருக்கு, ஒர்க் அவுட் ஆகணும். காலையில எக்ஸசைஸ் பண்ணாதது ஒரே அசதியா இருக்கேன். மேகமூட்டமா வேற இருக்கு. மழை கிழ வருமா? மழை வந்தா என்ன, இந்த பக்கம் போனா வீடு, இந்த பக்கம் போனா ரோடு. அண்ணா, என்னண்ணா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? தங்கச்சி, நீயா? என்னம்மா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாண்ணா, சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எடுத்துட்டு வரமா? ஐயோ வேணாமா, இப்பதானே சாப்பிட்டேன், அப்புறம் சாப்பிடுறேன். கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஊருக்கு ஃபோன் பண்ணீங்களா? அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுனீங்களா? இல்ல தங்கச்சி, இன்னும் பேசல. என்னண்ணா இது, அப்பா கிட்ட தானே சண்டை போட்டு வந்தீங்க, அம்மா கூட பேசுறதுக்கு என்ன? அம்மா கிட்ட பேசணும்னு எனக்கு ஏக்கமா தான் இருக்கு. ஆனா அம்மா கிட்ட தான் போன் இல்லையே, அப்பா கிட்ட தானே இருக்கு. அவருக்கு எப்படி நான் போன் பண்றது? நான் தான் சவால் வேற விட்டு வந்திருக்கேன். சவாலை ஜெயிக்காம போன் பண்ணா என்னோட தன்மானம் என்ன ஆகுது? அம்மாவுக்காக நீங்க கொஞ்சம் இறங்கி போறதுல ஒன்னும் தப்பில்லையேண்ணா. இல்ல தங்கச்சி, போட்ட சவால்ல ஜெயிக்காம நான் ஊருக்கும் போக மாட்டேன், போன் பண்ணியும் பேச மாட்டேன். என் பிரச்சனைய விடு தங்கச்சி. ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? எல்லாம் நம்ம ஆதி மாப்பிள்ள விஷயம் தான். என்ன, அவர் வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து எனக்கு போன் பண்ணாரா, என்கிட்ட பேசினாரான்னு உங்களுக்கு தெரியணும், அதானே? அவர் டெய்லி என்கிட்ட போன்ல பேசிட்டு தான் இருக்காரு. பாரா, அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நான் கேட்க வந்தது அது இல்லம்மா. அத பத்தி இல்லையா, வேற எதை பத்தி? அது வந்துமா, நீயும் என்ன மாதிரி கிராமத்துல இருந்து வந்த கள்ளங்கப்படம் இல்லாத படிக்காத பொண்ணு. ஆதி மாப்பிள்ளையும் தங்கத்தட்டுல சாப்பிட்டு பட்டு மெத்தையில படுத்து வெளிநாட்டுலாம் போய் படிச்சவரு. உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆச்சு? அண்ணே, தப்புதாம்மா, தப்புதான். தங்கச்சி கிட்ட அண்ணன் கேட்க கூடாத கேள்விதான். என்ன பண்றது, எனக்கு 7 வயசாச்சு, இன்னும் ஒரு பொண்ணு கூட செட் ஆகலையே. ஆனா நீயே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. ஆதி மாப்பிளையும் மத்த பணக்கார வீட்டு பசங்க மாதிரி இல்லையே. அப்படி இருக்கும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி காதல் வந்துச்சு? யார் முதல்ல காதல சொன்னது சொல்லு. இத தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு யூஸ் ஆகும்ல, அதனால கேட்டேன் தங்கச்சி. சரிண்ணே, நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணி கேக்குறதுனால நான் சொல்றேன். எங்க 2 பேர் கதையும் ஆண்டாள் மீரா கதை மாதிரி என்ன. அவர் மனசுல எனக்கு இடம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.